வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஓஷன் பார்க்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாகவே ஓஷன் பார்க்கு போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போதெல்லாம் இங்கே எல்லா அட்வென்ச்சர்ஸும் ஒரு 600-700 அதை மாதிரி இருக்கும். ப்ரைஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்துச்சு. சரி, அப்படி அங்கே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். இன்றைக்கி வந்தாச்சு. வாங்க இங்கே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லி போனால் சைடில் இந்த போர்டில் நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எழுதியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் அப்ரூவ்டு. அப்புறம் இந்த போட் டிரைவர்ஸ்க்கெலாம், இங்கே இருக்கிற போட் டிரைவர்ஸ்க்கெலாம் லைசன்ஸ் இருக்குது. அப்புறம் உள்ளவே கேன்டீன் இருக்குது. அவுட் சைடு ஃபுட் நாட் அலௌடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அந்த ஓஷன் பார்க்கில் எங்களை சாப்பிட விடல. சரி, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயாச்சு. நீங்கள் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, பிடிச்சிட்டு அங்கேயே எழுந்திருக்க சொல்லுவாங்க மேம் சொன்னாங்க. சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்லன்னு சொல்லிட்டோம். இப்போ டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லி வந்தால் இங்கே என்ன சொன்னாங்கன்னா, பெர் ஹெட்டுக்கு 50 rupees. இங்கேயே நீங்கள் 2 கேம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் 3 கிட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 கேம் செலக்ட் பண்ணி 600 மட்டும் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. ஒரு வழியாக எல்லாருக்குமே 2 கேம் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரான உடனே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக வந்தேன். நிறைய கேம்ஸ் இருக்கும், நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ எதுவுமே இல்லை, சுமாராக தான் இருக்குது எல்லாமே. என் பசங்களுக்கு 2 கேம் செலக்ட் பண்ணியிருந்தேன்ல, ஒன்று இந்த ரோப் கோர்ஸும், செகண்ட் இந்த ட்ரீ கிளிம்பிங்கும் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த தென்னை மரத்தில் ஃபுல்லாக ஏறணும். ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் அதோ இங்கே ஒரு கேம் இருந்துச்சு, ஜம்ப் பண்ணுற மாதிரி. ஓஷன் பார்க்கே ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்துச்சு, யாருமே இல்லை. நாங்கள் ஒரு 11 o'clock போல் தான் போனோம். வெயிலுன்னு சொல்லி யாரும் வரலையா என்னன்னு தெரியல. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு, அதுவும் நல்லாவே இல்லை, அந்த தண்ணி க்ளீனாகவே இல்லை. இந்த ஜம்பிங் கேமும் இருந்துச்சு, இங்கேயும் யாருமே விளையாடல அவ்வளோவா. டோட்டலாகவே ஒரு 5-6 கேம் தான் இங்கே இருந்திருக்குமே. நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோவா எதுவுமே அட்வென்ச்சராக எதுவுமே இல்லை. நிறையா மேங்கோ இங்கே தொங்கிட்டு இருந்துச்சு, ஆனால் எதுவுமே பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி போர்டில் போட்டிருந்தாங்க. இந்த ட்ரெயினை பார்த்த உடனே பசங்க போகணுன்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. இந்த ட்ரெயினுக்கும் 100 rupees. சரி, ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். இங்கே கிட்ஸ்க்கான நிறைய கேம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காசு பே பண்ணிவிட்டு காயின் வாங்கிக்கணும். காயின் போட்டு அப்புறம் இந்த கேம் விளையாடணும். காசும் 1000, அப்புறம் 800, 700, 300 இந்த அமௌண்ட் தான் இருந்துச்சு. இதெல்லாம் நான் எதுவுமே ப்ளே பண்ணலை. நான் எங்கே போனாலும் என் பசங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன், இப்போது இங்கே ஒரு 2 கேம் தான் நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன். ஏன்னா இங்கே நமக்கு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடாதுல்ல. அதனால் நான் ஃபஸ்ட்டே 2 கேம்ஸ் தான் சொல்லி கூப்பிட்டு வந்துடுவேன். ட்ரெயினும் வந்துருச்சு, 2 நிமிஷத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போது இந்த ரோப் கோர்ஸில் போனாங்க. ரோப் கோர்ஸ் ரொம்பவே சேஃப்டியாக இருந்துச்சு. சேஃப்டி பெல்ட்டெல்லாம் போட்டு ரோப் பிடிச்சிட்டே நடந்து போகிற மாதிரி, அந்த டயர் மேலே அப்படியே நடந்து போகிற மாதிரி, அப்புறம் ஒரு கயிறு மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் நடந்து போகிற மாதிரி. கீழே கிட்ஸ்க்கும் மேலே அடல்ட்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. அடல்ட்ஸ்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு, போகலான்னு ஆசையாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த மிரர்லாம் நடக்கணும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போகல. ஹைட்டாக இல்லைனாலும் நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரீ கிளிம்பிங்கில் என் பையன் ஏறினான். இந்த ட்ரீ கேம் 100 rupeesக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக ஏறிட்டான் அவன். ட்ரீயில் இதை மாதிரி கால் வச்சு ஏறுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு சேஃப்டியான ஹெல்மெட்டு பெல்ட்லாம் போட்டு நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவன் ஏற மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன்.
எனக்கா ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏறு ஏறு, வீட்டில் என்னை போட்டு நல்லா தொல்லை பண்ணுறீங்க, 2 பேரும் அடிச்சிக்கிறீங்கல்ல, அங்கே ஏறி இங்கே ஏறி கீழே விழுறீங்க, மண்டையில் அடிப்படுது அப்படின்னு நான் பாட்டுக்கு வளரிகிட்டே இருந்தேன். ஏறுங்கடா, நல்லா ஏறுங்கடா அப்படின்னு சொல்லி. எங்களால் முடியும், நான் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லி என் பையன் தான் சொல்லிகிட்டே இருந்தான். அதே மாதிரியே ஏறிட்டான், ஃபுல்லாகவே ஏறிட்டான் அவன். என்னோடய பெரிய பையன் எல்லாமே ஆக்டிவாக சீக்கிரமாக பண்ணிடுவான். இதுவே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என் சின்ன பையன் ரொம்பவே லேசி. அவன் எப்படி தான் ஏறுவான், அவன் கண்டிப்பாக ஏற மாட்டான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவனும் சூப்பராக ஏறிட்டான். லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஏறிட்ட பிறகு ஃபினிஷ் லைன் எண்டுக்கு வந்துட்ட பிறகு மரத்தை விட்டுட்டு ரோப்பை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சேஃபாக அவங்களாவே இறக்கி விட்டுடுறாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த கேமு. அந்த ஃபஸ்ட்டு ரோப் கோர்ஸ் கேம் விடவே இந்த கேம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு. சர்ன்னு அழகாக கீழே இறங்கிட்டான் அவன். இப்போது இவன் ஏறுறான். இவன் ஏறும்போதே இந்த சைடு ஏறிட்டான். நான் இந்த சைடு வாடான்னு சொல்ல அவன் கேட்கவே இல்லை. இந்த சைடு ஏறிட்டான். என்னடா இவன் ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி ஏறுறான் அப்படின்னு நினச்சேன். அதனால் முடியுமான்னு மாஹித் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளேயே அவன் ஸ்பீடாக கடன்னு சொல்லி மேலே ஏறிட்டான். என் ஃபஸ்ட்டு பையனை விட செகண்ட் பையன் தான் ரொம்பவே சீக்கிரமாக ஏறினானே. அவன் ஒரு 4 மினிட்ஸ் ஆச்சு ஏறுறதுக்கு. இவன் ஒரு 3 மினிட்ஸ்லேயே ஏறிட்டான். சீக்கிரமாக ஏறி டக்குன்னு ஃபுல்லாக எண்டுக்கு போயிட்டான் அவன். கொஞ்சம் கூட தடுமாறவே இல்லை. ஃபுல்லாகவே எண்டுக்கு போயிட்டு ஃபினிஷ் எண்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த ரோப்பை பிடிச்சிட்டு அப்படியே கீழே இறக்கிடணும், அவ்வளோதான். அப்படியே ஜாலியாக இறங்கி வந்தாச்சு. இவர் போய் அவரை பிடிச்சி இறக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா எல்லாமே ஃபுல்லாகவே கார்டனாக தான் இருந்துச்சு. பாதி இடம் தான் அட்வென்ச்சர்ஸ் இருந்துச்சு, மீதி இடம் ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக இதை மாதிரி கார்டனிங் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நிழலாக நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக போட்டிங் வச்சுருந்தாங்க. போட்டிங்கோட ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக தான் சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 350 சொன்னாங்க, பசங்களுக்கு 300. போட்டிங் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு இன்னொரு ஒரு இடம் ஞாபகம் வந்துச்சு. அதான் பாண்டிச்சேரியில் இருக்கிற போட் ஹவுஸு. போட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னா ஓஷன் பார்க்லேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரி, போட் ஹவுஸ் கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. போட் ஹவுஸ் வீடியோவை கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.